அப்பா சிப்பூர் சுல்தான் வந்துட்டார். யாருப்பா? நீதான் சிப்பூர் சுல்தான். சிப்பூர் சுல்தான் அவன் நபி மஸ்தான். ஐயோ அப்பா ஐயோ கலைவாணி அப்பா அழ வேண்டாம் அம்மா. என்னை எப்படிலாம் வளர்த்துட்டு நீ பொட்டலாம் வாங்கி கொடுத்தியே, பிஸ்கட்டா வாங்கி கொடுத்தியே, இன்னைக்கு ஒன்னும் வாங்கி சொல்ல முடியாது நிலைமையில இருக்குதுடா குடும்பம்டா. அதான் நேரம் இல்லையே வந்துச்சு. அழ வேண்டாம் அம்மா. அப்பா நீலாதேவி ஏன்டி முன்னாடி எங்க ஏறி உட்காந்துக்கிறா பத்தியா? எவ்வளவு மரியாதை போறோம் ஏங்க இவங்களாவது இங்க உட்காந்துங்கிறாங்க. என் மொண்டாட்டி இருந்தா சின்னமால ஏறி உட்காந்து இருக்கும். அவ்வளவு மரியாதைடா. ஆமாங்க. என்ன தவறு பண்ணா? ஏன் அடிக்கிற? தாந்தோனியா இல்ல எழுதுறி. நான் என்ன மாமா சொன்னேன்? ஏண்டி என் தம்பி கட்டிக்கடின்னு தான் சொன்னேன். என்ன தப்பு இதுல? என்ன சொன்ன? என் தம்பி கட்டிக்க தான் பேசுனேன். உன் தம்பியா? நான் அந்தே சொன்னேன் உன் தம்பிக்கு பொண்ணை கொடுக்க மாட்டேன்னு. தரங்கட்ட குடும்பம் 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 ஒரு சாக்கடை. நான் தான் அந்த சாக்கடையில் விழுந்துட்டேன். என் முடிய சாக்கடை பிடிச்சாலும் சொல்லியா? என்ன அம்மா என்னை பார்த்தா பாவமா இல்லையாம்மா உனக்கு? நீ அழுவாதம்மா. நீயா? ஐயோ ஐயோ 48 குடும்பத்தை நல்லா கெடுத்து விட்டு வந்துருவேன். நீ தாண்டியா பெரிய உன் குடும்பம் சாக்கடை காத்து. அன்னைக்கு சாக்கடை அன்னைக்கு நல்லா இருந்துச்சு. நானு எப்பவுமே கல்யாணம் ஆகி 3 மாசம் வரைக்கும் அப்படி சொல்லுவாங்க. அது கூட இல்லையே. அது என்ன பாட்டு? சந்தன ஊத்து சாக்கடை காத்து. சந்தன ஊத்து. ஆமாண்டி. நான் இப்படி பேசுறேன் யாரும் நீங்க தவறா நினைக்க வேண்டாம். என்ன நினைக்க சொல்றேன்? எல்லாம் நீங்க சிந்தித்து பாருங்க. ஓ என்னடா பண்ண? ஒண்ணும் வரல. என்ன நீ தான் சிந்திச்சு பாருங்க. நான் சிந்த ஒண்ணும் வரல. டீஸ் பண்ணுதா? ஏன் கலர் எடுத்து பாக்குறேன். டீஸ் தூண் வேணடா. கம்பியத்து சோறு சோறு சொல்லு. தெரியாததான் சொல்லி கொடுப்பாரு. ஆமா தெரியாது. ஏந்திரி. வாய் மூடுறியா? வாய் மூடு. என்ன எதுன்னு கேளு. இதுக்கு அப்புறம் நான் யோசிச்சு இந்த ஆளுகிட்ட பேசுறதுக்கே வாயை கூசுதுரி. ஏமா எலுமிச்சு எனக்கு அதான் நான் ஒரு வார்த்தை எதுவும் சாப்பிடு. கேளுடா. ஏமா என்ன நீ செய்யற நான் ஜெயிட்டேன். எதடா? இல்ல நீ பண்ற நான் பண்ணிட்டேன். எதடா? ஏமா உன் பொண்ணு கல்யாணத்தை நீ பண்ற நான் மாட்டேன். எனக்கு தெரியாது என் பொண்ணு கல்யாணம் பண்ணா. நீ யாரா கேக்குறது? என்ன சொல்ற? பண்ணதாராமா இல்லையாமா? முடியாதான். எஸ் ஆர் நோ. எஸ் ஆர் நோ. என்னது நோவா? எஸ் ஆர் நோ. இவ தம்பிய பொண்ணு கொடுக்க மாட்டேன்டா. ஆமா எஸ் ஆர் நோ எந்த கம்பெனி அது? எஸ் ஆர் நோ கம்பெனி இல்லடா. எஸ் ஆர் நோ ஆமாம் அல்லது இல்லை. ஆமா துட்டு யாரு குத்தாங்க? என்ன அங்க வெளிய வந்து விந்துங்குதே. ஓ ஆமா பாபு ஏடிஎம்ல கரெக்ட்டா போடல, சைடுல போட்டுருக்கேன். கரெக்ட்டா ஏடிஎம்ல போடணும். உனக்கு பார் வாங்க போகுது. ஆமா நான் ஏடிஎம் கப்போ போம்பா எனக்கு தெரியும்பா. உடப்ப கட்ட முறிஞ்சுக்கும். அச்சா கூட பரவாயில்ல விடு. அப்படியே என்ன எதிர்க்க கேட்டியா? கேட்டா முடியாது. என் பொண்ணு கொடுக்க மாட்டோம் பொண்ணு தம்பிக்கு. போடி. அப்படி ஓரமணிக்கு சொல்றேன் அந்தால. ஏன்டா ஓரமணிக்கு சொல்ற? போப்பா. 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 டேய். போப்பா. ஏடா நீ யாரா நீ? போப்பா. நீ என்ன பாத்து யாரு கேக்குறீங்க? நீ பொண்ணு கூப்பிடு. உன் பொண்ணு கூப்பிடு. ஆமா என்ன? டேய் என்ன? நான் யார் தெரியுமா? யாரு? உங்க அப்பாக்கு உனக்கு நான் யார் தெரியுமா? யாரு? உனக்கு நான் சித்தப்பா மாதிரி. சித்தப்பா அது எப்படி? ஒதுங்க. இரு. நீ யாரு? சித்தி. சித்தி தானே? ஆமா. அப்ப நான் சித்தப்பா. உடப்ப கட்ட முறிஞ்சுக்கோ. டேய் அச்சோட பரவாயில்ல விட்டு. மேல தப்பு கிடையாதுமா. நான் சொல்லி முடிக்கிறேன் இரு. கதையை முடிக்கிறேன் இரு. இவன் போயிட்டு அப்படியே போயிட்டு இந்த ஆள் அப்படி போக சொல்லலாம் டென்ஷன் ஆயிடுவேன்டா. கொச்சிருவடா போக சொல்ல இந்த ஆளை. எப்போ வாட்டு கத்தாரா விடு. நான் என்ன சொல்றேன், ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது முன்னையும் தெரியக்கூடாது பின் அப்பா யாரும் வரல யாரும் புத்தமா பிரியாக்குது. ஏன் அது கொஞ்சம் சைலண்டா தான் பண்ணி விட்டான். சைலண்டா பண்ணோம் அது முடியலமா. நானும் முயற்சி பண்ணேன். என்ன பண்ண சொல்றேன்? இது பாருங்க நம்ம உடம்பு தான் நமக்கு முக்கியம். சரிதா? வந்தா விடுங்க. நான் பக்கத்துல நம்ம 1000 ரூபாய் தர போறாங்களே நான் கிடையாது. நம்ம உடம்பு நம்ம முக்கியம். வந்தா விட்டுருங்க. இல்ல அது விட்டா ஏன் எல்லாம் மூக்க பிடிக்கிறீங்க? மூக்கெல்லாம் பிடிக்கக்கூடாது. அது ஒரு மியூசிக். ஆமா சில பேர் டொருன்னு விடுவான், சில பேர் புருக்குன்னு விடுவான், சில பேர் புருக்குன்னு விடுவான், சில பேர் விடுவான், சில பேர் டமால் விடுவான். அதான் ஒரு மியூசிக் நம்ம ரசிக்கணும். மூக்க பிடிக்கணும். ரசிங்க மண்ணாலந்து
என்னன்னா நான் ஒரு விஷயம் பேசணும். நான் என்னன்னா இது வந்து எல்லாருக்குமே கிடையாது, ஒரு சில ஆட்களுக்கு மட்டும்தான். ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணுன்றதுக்காகவே நான் சொல்றேன். இந்த ஆளு கொடுக்க மாட்டேன், என் குடும்பம் குடிக்கார குடும்பம் 100% என் குடும்பம் தான். 100% நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா இவரை பத்தி ஒரு விஷயம் சொல்றேன், தப்பா இருந்துச்சுன்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான். பாயிண்ட் தான். என்ன பாயிண்ட்னு தெரியல. என்னன்னா இப்போ ஒரு என்னன்னா ஒரு எடுத்துக்காட்டே கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன். என்னன்னா ஒரு நிலம் வாங்குறோம். ஒரு நிலம். ஆமா. ரோடு ஓரமா நடுப்புருவா. ஏண்டா? ஏமா நீ ரோடு ஓரத்தில் நிலத்தை வாங்கிற. ஓகே. இது போல நாடகத்தை வச்சிடற. திடீர்னு ஒருத்தன் கலைக்குதுன்னா எங்க போய் உட்காருவான்? ரோடு ஓரத்திலே உட்காந்துட்டு வந்துடுவான். அப்புறம் 4 ஏர் ஓட்ட சொல்ல நாற்று அடிக்கும். அதனால தான் நடுப்புருவாங்கன்னா நம்ம பிரச்சனை கிடையாது. ஓகே. இருட்டில் போக மாட்டான். சரி, அப்படிதான் வச்சுக்க நடுப்பயத்துல. அப்படி ஒரு நிலத்தை வாங்கினா என்ன பண்ணுவாங்க? கேளு, அவங்களுக்கு கேளு, விவசாயிங்களுக்கு கேளு. விவசாயி இருப்பாங்க. ஐயா என்ன பண்ணுவாங்க ஐயா? ஓட்டு வாண்டி ஏறு பயிர் வைப்பீங்க. ஏன்னா ஏர் ஓட்டி முதல்ல தண்ணி பாசணும், அப்புறம் ஏர் ஓட்டணும், அதுக்கப்புறம் பயிர் வைக்கணும். அப்படி ஒரு நிலத்தை வாங்கினா ஒரு வீட்டை கட்டலாம், இல்ல ஏர் ஓட்டலாம், இல்ல ஒரு கோயில். நிலத்தை வாங்கினா யூஸ் பண்ணணும் கண்டிப்பா. ஒரு ஊடோ, ஒரு பஸ் ஸ்டாண்டோ, ஒரு அண்ணா சத்தமோ, ஒரு கோயிலோ ஏதாவது ஒன்று கட்டி அந்த நிலத்தை யூஸ் பண்ணணும். இப்போ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு யாருக்கும் புரியல. அந்த நிலம் மாதிரி தான் இந்த அம்மா. நிலத்துக்கு சொந்தக்காரு அவரு. இப்ப நிலத்துக்கு சொந்தக்காரு வெளியூர் போடுறாருன்னு சும்மா விட்டு போடுவாரா? கிடையாது. யாருன்னா கூப்பிட்டு நிலத்தை குத்தை கூப்பிட்டு போடுவாரு. அவன் ஏர் ஓட்டி பயிர் வச்சுக்கிட்டு இருப்பான். அது மாதிரி நான் சும்மா தாங்க குத்து கூப்பிட்டு. என்னடா நீ சொன்ன உதாரணம் எனக்கு புரியுதுடி. புரியுது. நிலத்தை வாங்கினா பயிர் வைக்கணும். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண அவளுக்கு சுகத்தை கொடுக்கணும். ஆனா அவனுக்கு சுகத்தை கொடுக்க கல்யாணம் பண்ணல. என் குழந்தைங்க வளர்க்கதான் அவனை கல்யாணம் பண்ண. அதே வாழ்த்துக்கணும். அது யார் வளர்க்குது? ஏண்டா இவட ஆசா போச அத்தனையும் மூத்த மனைவி கிட்ட தான், இவகிட்ட கிடையாது. நான் என்ன சொல்றேன், அதுக்கு எதுக்காக எனக்கு தாலி கட்டினதுன்னா ஒரு ஆயமா வழி கூப்பிட்டு தான் நான் வந்திருப்பேன். ஆயாமா வேலைக்கு ஒண்ணு வச்சுக்கிறானே. இந்த முட்டை கூட போட்டுருக்கோம். ஆயாமா தான் ஆயாமா வேலைக்கு தான் ஒண்ணு வச்சுக்கிறான். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? இந்த ஆயாமா முட்டை போட்டு அதெல்லாம் ஏன் சின்னதா இருக்குது? கடையில் வாங்கிட்டு மட்டும் பெருசாகுது. ஆயாமா போட்டு மட்டும் சின்னதா. பார்த்து வாங்குறீங்களா முட்டையா? பார்த்து வாங்குறோம். நான் என்ன சொல்றேன், ஏங்க நம்ம வாழ்க்கை பத்தி பேசுறது வேண்டாம். உங்க காலில் கூட விழுறேன். என் தம்பிக்கு இந்த பொண்ணு கட்டி வைங்க. என்னதான் இவன் நாட்டா தான் இருக்கிறா. காலில் விழுந்தாலும் சரி நான் வேணாங்க. வேலைக்கு ஆகாதுமா. வேலைக்கு ஆகாது. வேலைக்கு ஆகாது. நம்ம யாருன்னு காட்டினா தான். உன் தம்பிக்க பொண்ணு கொடுக்க மாட்டேன். போடி போடா. என்னடா கிறுக்கா பண்பாடு தெரியாத பகட்டுக்காரன்.